ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். நல்லா பாருங்கள். வார்த்தையில் மாற்றம் ஏற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். அது எப்படிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பேசின்னு இருக்கீங்க. ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்பட்டதா? இல்லை. நான் ஏற்கனவே சுவிட்ச் வேர்ட்ஸ்ன்னு போட்டிருப்போம். ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள் சேனலில். அந்த சுவிட்ச் வேர்ட்ஸுக்கு, பாசிட்டிவான வேர்ட்ஸுக்கு எவ்வளோ அழகான நம்மளுக்கு பவர் இருக்குதுன்னு தெரியும். அதனாலேயே வார்த்தையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திட்டாவே போதும். வார்த்தையில் மாற்றத்தை ஏற்படுத்தி எடுத்துன்னு வந்துட்டாவே போதும். வாழ்க்கையில் பாதி கிணறு இல்லை, அதை விட அதிகமாகவே தாண்டிடுவீங்க. நிறைய பேர் என் வாயில் சனி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? இதெல்லாம் வார்த்தையில் மாற்றம் இல்லைங்க, பதற்றம். நல்லா பாருங்கள். நல்லா பேசினே இருப்பான், சுருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, பார்த்தீங்களா? சே, நான் இது மாதிரி பேசிக்கூடாது இல்லை, இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கூடாது இல்லை, இந்த ஒத்த வார்த்தையால் நான் என் இதே இழந்துறது தெரியுமா, என் ஒத்த வார்த்தையால் இந்த வாழ்க்கையே போச்சு தெரியுமா, இந்த ஒத்த வார்த்தையால் என் ஃப்ரெண்ட்ஷிப் போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமாங்க. உங்களுடைய நண்பர்கள் இடத்துல நல்ல மாதிரியான வார்த்தைகளில் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஏன்டா நல்லா இருக்கிறியா, அப்படி இப்படின்னு சாதாரணமாக பண்ணால், இன்றைக்கி நல்லா அருமையாக இருக்கிறியா, அழகாக இருக்கிறியா, சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறியா, ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள். வார்த்தையில் மாற்றம். அவனே சொல்லுவான், நேற்றுலேயே சாதாரணமாக பேசியிருந்தவன் இன்றைக்கி மட்டும் அவன் வேறு மாதிரி பேசுகிறானே. அது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், ரசிக்குவான். அவன் உங்கள் மேலே அன்பு அதிகமாக ஆகும். வார்த்தைக்கு அவ்வளோ பவர். நிறைய பேர் பாருங்கள், ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுங்க, பேசியே சம்பாதிக்கிறாங்க பாருங்களேன். வார்த்தையில் இருக்கக்கூடிய அவங்க சொன்னால் பேசினா கை தட்டுறோம், ஜாலியாக சிரிக்கிறோம். என்ன வார்த்தையில் மாற்றம் தான். அந்த மாதிரி தான் உங்களுடைய கூட பணிபுரியக்கூடியவர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள், இல்லைன்னா அப்பா அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, அவங்க கிட்டத்தலெல்லாம் வார்த்தையில் காமிங்க. என்ன பெரியப்பா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, எங்கே போனீங்க, வந்தீங்க, உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்குங்க. வார்த்தையில் மாற்றம். இதுக்கு முன்னாடி பேசிக்கவே மாட்டீங்க, பேசுங்க. அடாட்டா, இன்றைக்கி இந்த பொண்ணு நல்லா பேசுதே அப்படி கேட்பாங்க. நண்பர்கிட்ட அது மாதிரி பேசுங்க. நல்லா படி, நம்ம சக்ஸஸ் ஆகலாம். வார்த்தையில் மாற்றம் பண்ணுங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளில் நீங்கள் மாற்றம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமானது முன்னேறினே இருக்கும். பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயினே இருக்கும். நீங்கள் வேணும்னா கால்குலேட் பண்ணி பாருங்களேன், அது சரியாக இருக்குதா இல்லைன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நடக்குங்க. வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம்.